இருந்தது. ஸ்டோரி ஈரம் படம் பார்த்திருக்கீங்களா? ஸோ அதோட கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பண்ணியிருந்தாரு. படம் நல்லா இருந்துச்சு. ஹீரோ மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சு. சத்தத்தை வச்சே ஒரு ஹாரர் கொண்டு வந்தாங்க. கடைசியில இந்த இதெல்லாம் போது அதனால அந்த கெஸ் பண்ண முடியாம டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் பிளே நல்லா மூவ் ஆச்சு. என்ன சொல்ல, ஒரு ஒரு சைஃபையும் ஹாரரையும் சூப்பர் நேச்சுரல் ஹாரரையும் மிக்ஸ் பண்ணுது. நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப சினிமா பத்தி சொல்ல முடியல. எனக்கு டிஃப்ரெண்ட் ஆச்சு. நான் சினிமா எல்லாம் பார்ப்பேன், ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்ப்பேன். ஹாலிவுட் ஈக்குவலண்டா இருந்துச்சு இந்த படம். ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி நம்ம ஊர்ல செஞ்சிருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருந்துச்சு. இங்க கோலிவுட் ஆன்சர் டு ஹாலிவுட். நல்லா இருந்துச்சு. அந்த பயமா இருந்துச்சு. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆதினோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அவரு தமிழ் படத்துல மறுபடியும் வந்து இதே மாதிரி கான்செப்ட்ல நிறைய படம் கொடுத்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு படங்களா கொடுக்கலாம். இதே மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒன்லைன் எல்லாம் வேண்டாம் ப்ரோ. ஏன்னா பார்த்தவங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். ஸோ பார்க்கட்டும், பார்த்தாதான் அது படத்தை பார்க்கறதுக்கு ஒரு யூஸ் இருக்கும். ஏன்னா செலவு பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, பார்க்க. சவுண்ட் ஆக்சுவலி வந்து இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றத அந்த சத்தம் மூலியமா நாமளும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் பார்த்துட்டீங்கல்ல, நீங்களே அதை சொல்லிக்கலாம். ஸ்டோரி ஆன்லைன்லனா நீங்க படம் பாருங்க ப்ரோ, தெரியும். இவர் சொல்லுவாரு பாருங்க. படம் இட்ஸ் வெல் குட் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸா வரலாம். ஆனா எப்படி சொல்றது, கங்குவாக்கு ரொம்ப சவுண்டா இருக்குன்னு சொன்னா ஆடியன்ஸ்க்கு ஓகேனா இது ஓகே தான். சப்தம் நல்லா இருக்கு. தமன் சாரோட மியூசிக் நல்லா இருக்கு. அறிவழகன் சார் நல்லா கிரியேட்டிவா மறுபடியும் ஈரம் குற்றம் அது மாதிரியே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதி சார் நல்லா பண்ணியிருக்காங்க. 2.5 hours நல்லா த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அன்னெசரி சீன் எதுவும் கிடையாது. வந்திருந்தாங்க, 3 பேருமே வந்திருந்தாங்க. கேமராமேன் சார் வந்திருந்தாரு, டைரக்டர் ஆதி சார் எல்லாமே வந்திருந்தாங்க. நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப மியூசிக் நல்லா கிரியேட்டிவா நல்லா இருக்கு. டால்பி அட்மாஸ்ல நல்லாவும் இருக்கு. தமன் சார் கலக்கியிருக்காங்க. இப்போ இருக்கிற அதான் இப்போ ஹீரோயிசம் அதுக்கெல்லாம் இப்போ வேல்யூ இல்லை, கண்டென்ட்டுக்கு தான் வேல்யூ. இந்த படம் நல்ல கண்டென்ட் இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். சவுண்ட்ஸ் ரொம்ப ஹார்ட் பேஷன்ஸ் இவங்களாம் வந்தால் கூட கொஞ்சம் அதிர்ச்சி ஆவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிடில் ஏஜ்க்கு வரலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ். படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இந்த ஜானர்ல வந்து நல்லா இருந்தது படம். இல்லை ஹாரர் ஜானர்ல நான் மற்ற ஜானரையும் இதையும் கம்பேர் பண்ண வேணாம். ஹாரர் ஜானர்ல ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக் என்னன்னா கதையோட டிராவல் ஆகிற மாதிரி தான் இருந்தது, தனியா இல்லை. அந்த ஒரு சாங் அப்படி சோல்ஃபுல்லா இருந்தது. அது வந்து பார்க்க சொல்ல ரிலேட் பண்ண முடியும். எனக்கு ஆதி ரொம்ப பிடிக்கும். அவருக்காக தான் ஃபர்ஸ்டும் எல்லா படமும் பார்த்தாலும் நான் இப்போ ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஃபேமிலி அது எல்லா ஆடியன்ஸுமே ஹாரர் எலிமெண்ட் எதிர்பார்த்து வரலாம் இந்த படத்துக்கு. ஒரு ஹாரர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சு. ரெடி சப்தம் அப்படின்றது நேற்று தமிழ்நாடு முழுக்க வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சினிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து சில விஷயங்கள் சில மாற்றங்கள் எல்லாம் வந்து ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போடுறதோ பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு சினிமாவும் வந்து ஃபேஸ் பண்ணும். அந்த மாதிரி சப்தம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகாமல் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை மீறி ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஒரு ரிலீஸ் கரெக்டாக ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே முக்கியம் தான். அதை விட முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை உள்வாங்கிட்டு
ஒரு ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தான் அந்த படத்தை வந்து தூக்கிட்டு போகும். ஏன்னா ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் கருதுறேன். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட் லிவிங், ஒரு வேகமாக போகிற ஒரு லைஃப்பில் வந்து ஒரு படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். டெஃபினட்டாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது எங்கள் டீமுக்கும் சரி. ஏன் அப்படின்னு நான் சொல்லினா, இப்போ தமிழ்நாடு தவிர்த்து மற்ற இடங்களில் ஸ்டேட்ஸில் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆகிருக்கு, ஃபாரின் எஃப்எம்எஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அதே அப்ரிஷியேஷன் வந்து இங்கேயும் எங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ சப்தம் அப்படின்றத வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு என்றைக்குமே வந்து ஒரு வெல்கம் இருக்குது அப்படின்றது நான் வந்து நம்புகிறேன். ஸோ எடிட்டர், கேமராமேன் அருண், அப்புறம் வந்து ப்ரொஃபசர் ஆதி எல்லாருமே வந்து ஒரு தேட்டரோட ரிசல்ட் வந்து பார்க்கணும், அதாவது தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றத தான் வந்துருக்கோம். அதுவும் உங்கள் கூட உட்காந்து தேங்க்யூ ஆல். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரைட்ஸ் விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபைனான்ஸ் எல்லாமே மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு இன்னைக்கு வந்து கடந்து வந்திருக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஆமாம், ஜென்ரல் எல்லாமே இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மார்ச் 1 சப்தம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்றும் நிறைய புக்கிங்ஸ் இருந்துச்சு, 28th. பட் படம் ரிலீஸ் ஆகல. என்னோட கெரியரில் இது ஃபர்ஸ்ட் டைம். யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல. இது யாரும் தப்பு இல்லை, இதில் எல்லாரும் அவங்கவுங்க சைடில் இந்த ரைட்டு தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகாதுன்றது பெரிய பெரிய லாஸ். ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிக்கிறோம். நிறைய பேர் தியேட்டர்ஸ்க்கு வந்து தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல் ஆகி சில இடத்துல திருப்பி போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாரி. இது நாங்கள் வேணும்னு பண்ண விஷயம் இல்லை, எங்களுக்கே தெரியாது. ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ரீமியர் ஷோஸ் போடும்போது கூட எங்களுக்கு தெரியாது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட்லேருந்து இன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் நாங்கள் யாரும் தூங்கலை. இது எப்படியாவது சால்வ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம். மற்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இங்க தமிழ் மக்கள் பார்த்து ஈரமா ரொம்ப ரொம்ப நீங்க ரசிச்சிங்க, ஆதரிச்சிங்க. அந்த டீம் திருப்பியும் ஒன்று சேருது பாருங்க 16 வருஷத்துக்கு அப்புறம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றது நீங்க பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனா படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற விஷயத்த தயவு செய்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு நல்ல படம், டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் இல்லைங்க, ப்ரமோஷன்ஸ் நடக்கல, தியேட்டர்களில் பேனர் கூட நாங்கள் வைக்கல. அதுக்கு நிறைய காரணங்கள். நீங்க சொல்ற அந்த படம் பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த நீங்க ஸ்ப்ரெட் பண்றது தான் இந்த படத்தோட ப்ரமோஷன். அது மட்டும்தான் இந்த படத்தோட ப்ரமோஷன். பிடிச்சிருந்தா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ. நீங்க அந்த எனர்ஜில குறையாம இருக்கு. உங்க டீம் அண்ட் உங்களோட நேற்று என்னவா இருந்தது? நேற்று ரிலீஸ் ஆகல, இந்த ஒரு ஷோ 2 ஷோ 3 ஷோ அப்போ உங்களோட மைண்ட் செட் நீங்க என்ன போட்டு? ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வந்து சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகும்போது டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்களா அம்மாவை, அப்படி கூப்பிட்டு வெளியே நிப்பாட்டி ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருக்கும். அது ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் யோசிக்கும் போது லைட்டா இருக்கும். பல வருஷம் கழிச்சு நேத்து நைட்டு முந்தா நேத்து நைட்டு அந்த ஃபீலிங்ல தான் நாங்க எல்லாருமே இருந்தோம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே. எங்க ப்ரொடியூசரும் சேர்த்து தான் இருந்தாரு. இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படம் இவ்வளவு பெருசாகிறதுக்கு, இவ்வளவு அழகா வர்றதுக்கு எங்க ப்ரொடியூசர் தான் காரணம். யாரையுமே நாங்க தப்பு சொல்லல. பட் எங்களோட அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை வாழ்க்கையில, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அண்ட் சார், நானு பிளஸ் என்டையர் டீம் ஒன்னா இருந்து எங்க ப்ரொடியூசர் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வெளியே கொண்டு வந்தோம். ஸோ அதானே எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா மக்களும் போய் பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு 1000 தேட்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா ரிலீஸ் ஆயிருக்கு. எஃப்எம்எஸ் எல்லாமே சேர்த்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எங்க இருந்தாலும் வந்து ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு ஆர்டிஸ்ட் காஸ்டிங், அதுக்கப்புறம் டெக்னீஷியன் காஸ்டிங் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றதுல வந்து நாங்கள் வந்து அந்த நம்பிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு ஸ்கிரீன் 1000 பிளஸ் எஃப்எம்எஸ் சேர்த்து, எஃப்எம்எஸ் சைட் எல்லாம் சேர்த்து கர்நாடகா. தேங்க்யூ.
ஓகே, தேங்க்யூ.